தமிழ் வாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் சரவணா சாதனை காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆனந்தமும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு இந்தியாவின் தலைநகரத்தில் தலையெழுத்து, இந்தியாவுடைய தலையெழுத்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் நாம் என்னத்தான் நாம் சாதிக்க போகிறோம்னா ஒரு அளவு சாதிச்சது இல்லை. ஆனால் பேர் விட்டு சாதிச்சிடும், சாதனைன்னு வச்சுட்டு போகிறோம். ஒன்றும் மாமன்னா சாதனை செஞ்சலைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா ஒரு வித்தியாசமானது. என்னன்னு கேளுங்க. இந்த முடி அலைசி முடியை திருத்துவது, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்குதுன்னு யோசிக்கிறீங்க? ஒன்றும் புரியல. இது ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு ஆதி காலத்தில் கண்டுபிடிச்சது. ஒன்று முடி இதில் திருந்தும், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கிட்டால் புரியுற மாதிரி இப்படி செய்யும் போது நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதாவது அமைதி கொடுக்கும் என்று சொல்லலாம். மன நிறைவை கொடுக்கும். ஒரு அழுத்தம் நமக்குள்ள வெயிட்லெஸ் ஆகும். தமிழில் என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப பாரமாக இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு முறையில் எவ்வளோ மனசில் கஷ்டம் இருந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் இது மாதிரி நீங்கள் சீப் எடுத்து சீவும் பொழுது, அதுவும் நம்ம மண்டையில் போனில் டச்சாக நீங்கள் செய்யும் பொழுது நல்லா கிளியர் ஆகிடும். நமக்கு ஒரு ரிலாக்ஸு கிடைக்கும், ஒரு இன்பமான, அதாவது பொலிவு, புது பொலிவாக நமக்கு உணர ஆரம்பிக்கும். சரிங்க மக்களே, நாம் இது ஒரு டிப்ஸு தான். முக்கியமாக இந்த காலையில் நாம் பார்க்க போகிறது அமெரிக்கா. உலக வல்லாதிக்க நாடுகளில் நாம் அமெரிக்க நாட்டை பற்றி நாம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் பேச போகிறோம். அப்படின்னா எங்கடா திடீர்னு இந்தியா தலைநகரம்னா எங்கடா அங்கே போயிட்டோம் அப்படின்னு. இந்த உலகத்தில் எந்த தேசத்தில் யார் எங்கடா முன்னே இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இந்த வல்லரசுகளாகிய 2 நாடுகளும் தான் எல்லா நாட்டினுடைய அரசியல்களையும், தொழில் முறை, வணிக முறை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே, வளங்களாக இருக்கட்டும், அது இன்ஜினியரிங் துறையாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியை தேவையான காரியங்களாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு A to Z நம்ம சொல்லலாம். இந்த வல்லாதிக்க நாடுகள் மூலமாக தான் நாம் சரியாக பயன்படுத்திக்க முடியும். அந்த வகையில் அமெரிக்கானுடைய சில மாகாணங்களை பற்றி பேச போகிறோம், சில ஸ்டேட், சில மாற்றங்களை பற்றி பேச போகிறோம். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் ஏழைங்க இருக்காங்க நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, பங்களாதேஷில் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க, மற்ற நாடுகளில் மற்ற இதுலேயும் இருக்கிறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவில், ரஷ்யாவெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது பணக்கார நாடு, ரொம்ப செல்வம் நிறைந்த ஊருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நேற்று நான் ஒரு காணொலியை பார்க்கும்போது என்னாலே அது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா என்னடா நம்ம இந்தியாவில் கூட இவ்வளோ இல்லையே, இங்கே அவ்வளோ இருக்குது அவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய வீடியோ அந்த காணொலியை பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ தேவலாம். நம்மளுடைய குடிசை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக நல்லா இருக்காங்க. ஆனால் அவர்கள் ரொம்பவும் படுமோசமாக இருக்கிறாங்க. சில ஃபோட்டோஸுக்கெலாம் அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்களும் முடிஞ்சால் நீங்கள் அந்த காணொலியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள ஏழைகள்னு சொல்லிட்டு அவங்கேயும் ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வண்டியிலே படுத்து தூங்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் ரொம்ப அதிகம் பேர். அது மாத்திரமில்லை, சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல வேலையே இருக்காது. வேலையை செஞ்சாலும் அதுக்கு அந்த கூலி வாடகை வீட்டில் இருக்கவும் முடியாது. வாடகை வீட்டிலேருந்து வாடகை 1 மாதம் நீங்கள் கட்டுறதுக்கு அந்த நேரம் குறைவாயிடுச்சுன்னா போலீஸ்காரங்க கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் என்ன காலி பண்ணுறீங்களா, காலி பண்ணுங்கள்,
நீ வாடகையை லேட்டாக கொடுக்குற அப்படின்னு அந்த மாதிரி விஷயமும் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீட்டை காலி பண்ணி வைப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அரசு தன்னைத்தானே நடத்தி செல்கிறது. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அங்கத்திய கவர்மெண்ட் வேலை செய்கிறது. இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட்டு எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மற்ற தேசங்களை விட இந்த தேசம் ஓரளவுக்கு சரியாக இருக்கிறது. சட்டத்திட்டங்கள் இந்த ஓட்டைகளை வச்சு இந்த பணம் அடித்தவர்கள் வக்கீலை வச்சு போராடி வெளியே வராங்களே தவிர இது எல்லா நாட்டிலையுமே உண்டு. இது இயற்கை, இது சரியானது தான். ஆனால் பற்றி இந்த அமெரிக்கானுடைய வல்லாதிக்க நாடுகளில் இப்படி ஒரு ஏழைகள் என்று சொன்னால் படும் மோசமான ஏழைகள் இருக்கிறாங்க. தூங்குறது கூட இடம் இல்லாமல் பிச்சைக்காரங்களோட மோசமாக இருக்கிறாங்க. அந்த நிலைமை வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த காசு அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அவ்வளோ விலையானதாக இருக்குது. சாப்பாடு முறையாக இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். 2 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்றோன்னு நான் பார்த்தேன். 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஒவ்வொரு கடையில் போய் பூந்து திங்கிறவனும் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதவிதமான ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு இது சாப்பிட்ற பணக்காரங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாம் வல்லாதிக்க நாடுகள்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறோம், இஸ்ரேலாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அங்கேயும் அதே கருதி தான். அதாவது இந்த மிலிட்ரி செக்ஷன் அதுக்கு ஒரு வேறு, பசி பட்டினிங்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சின்னு நாம் சொல்லவே முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜெகத்தனை எரிப்பேன்னு புரட்சி பாரதியார் அவர் பாடிட்டு போயிருக்காரு. வாழ்ந்தும் காட்டிட்டு போனார், போராடியும் இருக்கார். இப்போ அவ்வளோ பெரிய அவலங்கள் அங்கேயும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நியூயார்க் சிட்டியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வேறு சிட்டி ஆஃப் அவுட்டரில் போனீங்கன்னா அங்கேயும் அப்படி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லூஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாகாணத்துலேயும் அதே போல் தான் இருக்காங்க. அங்கே இன்னும் மோசமாக இருக்குது. ஏன்னா புயல், மழை, காற்று எப்போ பார்த்தாலும் வந்தாலும் அப்படி தூக்கி போட்டு இந்த டெக்ஸானில் போய் பக்கமாக வந்தது. அங்கேயும் அதே மாதிரி தான். விவசாய மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அங்கே நல்லா இருக்காங்க. ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாமே பாதுகாப்பு இருக்குது. இந்த சிட்டி பக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் துடைக்கிற வேலை, கூட்டுற வேலை, அப்புறம் கழுவுற வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செய்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே படிப்பறிவும் எல்லாமே ஸ்கூலில் அலோவ் பண்ணுறதில்ல. தீண்டாமை மாதிரி தான் அங்கேயும் இருக்குதுன்னு நான் அந்த காணொலியில் பார்த்தேன். அதுவும் நான் தமிழில் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது மக்களை நாம் இப்போ குறைஞ்சபட்சம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நமக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் என்ன இருக்குதோ தற்சார்பு வாழ்க்கை அதை நம்ம பின்பற்றுவோம். அப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் பின்பற்றி இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல வளர்ச்சி அடைவாங்க. அவங்களுக்கும் அந்த ஏழை ஜனங்களுக்கும் நல்லது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லாமே இந்த கௌரவம் அதில் பார்த்தோன்னா அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட் வராரு. அந்த ஏரியாவுக்கு ஓட்டு கேட்கும் போது போகிறாரு. அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு, அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அவர் பாருங்கள் 1987 நினைக்கிறேன். அவருக்கு பாருங்கள், அவர் ஓட்டு கேட்க போனவர் கூட இதை நான் செய்கிறேன் அதை செய்கிறேன்னு என்னென்னமோ செஞ்சு கொடுத்தாரு. அது எதுவுமே வேல்யூ இல்லாது போச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம டிவியில் பார்க்குறோம். நான் எத்தனையோ அமெரிக்கன்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கிறேன், பிரிட்டிஷ்காரங்கிட்ட வேலை செஞ்சுக்கிறேன், ஆஸ்திரேலியன்காரங்கிட்ட வேலை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நான் ஃபாரின்கிட்ட அதிகம் நான் வேலை செஞ்சுக்கிறேன். அவங்களாம் இந்த மாதிரி என்னை மெத்தடு பார்த்ததே இல்லை. ஏழைகள் இல்லாத நாடு மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பேசுகிறதும், அவங்களுடைய தன்மைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த காணொலியில் நம்ம நேச்சுரலாக பார்க்கும்போது இந்த ஊடகங்கள்லாம் வந்ததுலேருந்து இந்த மீடியாலாம் இந்த யூடியூப் இந்த மாதிரி சேனல்கள்லாம் சின்ன சின்னதாக வந்த உடனே எங்கெங்கே மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா வீக்னஸும் வெளியில் தெரிய வருது. அப்போது நம்மளை விட ஏழைங்கள்லாம் நம்ம அமெரிக்காவிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம். தயவு செய்து அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது மேலே வராத மாதிரி பாதுகாக்கணும்னா, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் தடுக்கணும்னா தற்சார்பு பொருளாதாரம் கூட்டுறதோ பெருக்கிறதோ கணித வேலையோ அல்லது
இன்ஜினியரிங் வேலையாக இருந்தால் கணிப்பொறி வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எந்த ஆஃபீஸில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, காட்டு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் செய்ய தயாராக இருக்கணும். அந்த தற்சார்பு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கணும். நம்ம ஊரில் என்ன விளையுதோ அதை வச்சு நம்ம ஒரு வேலை செய்யலாம். இப்படி நாம் சரியாக நாம் ஒரு முன்னெடுப்பாக ஒரு பிளான் பண்ணி வேலை செஞ்சோம்னா, கணக்கு போட்டு கூட்டி கழித்து பார்த்து சரியாக நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு பிச்சைக்கார நாடு இல்லாத ஜனங்களாக நம்ம மாற்றலாம். அது மட்டுமல்ல, ஏழைகள் இல்லாத நாடு அப்படின்னு இல்லை. ஏழைகளின் சிரிப்பில் தான் இறைவனை காண்போம்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த ஏழைகள் உருவாவதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய டாப்பிக்கு, ரொம்ப லாங்கில் போகும். சில அரசியல்வாதிகளும் அடிபடுவாங்க, சில பெரிய பெரிய அதிகாரிகளும் வருவாங்க, அப்புறம் அந்த அதிகாரிகள் நம்ம பின்னாடி வருவாங்க. அதனால் நம்ம மேம்போட்டமாக போவோம். நீங்கள் அந்த காணொளி பாருங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா பாருங்கள். மீண்டும் ஏதாவது ஒரு டாபிக் பேசலாம்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சாதனை சரவணா, டெல்லியிலிருந்து. ஆனால் நாம் என்னவது சாதிக்கலான பேர் மட்டும் சாதனைன்னு வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் சாதிச்சிருக்கிறோம், அதை வச்சு சொல்கிறேன். நம் முன்னோர்கள் திருவள்ளுவர்லேருந்து எடுத்து தொல்காப்பியத்துலேருந்து எடுத்து எல்லோரும் அவர்களை சாதிச்சுட்டு போனதுனால அவங்களுடைய பேர பிள்ளையாக தான் நான் சாதனைன்னு பேர் வச்சேன். அதனால் என் வாழ்க்கையில் என்னடா நீ சாதிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவும் கல்வி அறிவு கம்மியாக இருந்தாலும் எனக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அந்த கல்வியை காமராஜர் ஐயா மாதிரி தரணும்னு சொல்லிவிட்டு 1000 ஸ்டூடெண்ட்டுங்களை 1000 மாணவர்களை உருவாக்கணும், ஒரு வெறியோட எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், எல்லா மொழியும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு நம்ம செயல்பட்டுருக்குறோம். ஸோ அதனால் முடிஞ்சால் மரங்களை நடுங்க, செடிகளை நடுங்க, இயற்கையை நேசிங்க. உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்த்து சுத்தமாக வச்சுக்கோங்க. குப்பையை வெளியே போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. மக்கக்கூடிய குப்பைகளை யூஸ் பண்ணுங்கள். அதை பாலித்தீன் நெகிழி தாள்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல துணிப்பை காட்டன்களை இலைகளை யூஸ் பண்ணுங்கள். மக்கி போகிற பொருள்களை பயன்பாட்டு கொண்டு வாங்க. நிச்சயமாக தற்சார்பு வாழ்க்கை நமக்கு உண்டு. ஏழைகள் இல்லாத நாடு, ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழை என்பது ஒரு பெரிய கீழ்த்தரமானது கிடையாது. அவன் ஏழ்மையாக பயன்படுத்தப்பட்டான், அடிமையாக பயன்படுத்தினால்தான் அவன் ஏழையாகவே இருக்கிறான். அவன் ஏலத்துக்கு போயிடுறான். ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த அமெரிக்கானுடைய ஏழை ஜனங்க இருக்கிறாங்க தெரிஞ்சுக்குங்க. நாம் அந்த மாதிரி ஆகாத வருங்காலத்தை எப்படி உருவாக்குங்கிறத பிளான் பண்ணுங்கள். அதாவது தயார் செய்யுங்க. முன்கூட்டி தயார் நிலையில் வாழ கற்றுக்குவோம். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். சாதனை சரவணா.